இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டவருடைய திருக்கரங்களில் இந்த மாதம் முழுவதையும் ஒப்படைத்து மகிழ்வோம். ஏனென்றால் இறைவனுடைய திருக்கரம் நம்மை வழிநடத்தினால் மட்டுமே அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக நம்ம நடக்க முடியும். ஆகவே இந்த மாதம் முழுவதும் இறை வார்த்தையின்படி நம்ம நடக்கவும், இறை சித்தத்தை நிறைவேற்றவும், இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கவும் ஒருவருக்காக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி இத்தாலி தேசத்தை சார்ந்தவர், ஆயர் மற்றும் திருச்சபையினுடைய மறைவல்லுனர். இன்றைக்கு இருக்கிற ஆன்ம குருக்கள் மற்றும் ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்குகிற குருக்களுடைய பாதுகாவலர், பேட்ரன் ஆஃப் ஆல் த கான்ஃபசர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்ஸ். அடுத்தது திருச்சபையில் மாரல் தியாலஜி என்று சொல்லப்படுகிற ஒழுக்க நெறியின் இறையியல், இதனுடைய பாதுகாவலர் என்று இவர் அறியப்படுகிறார். இவர் எழுதிய புத்தகங்கள் தான் கிறிஸ்தவத்தினுடைய ஒழுக்க நெறி இறையியலினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி இவர் திருச்சபையில் ஒரு துறவு சபை ஏற்படுத்தினார். த ரிடம்ப்டிஷ் காங்கிரிகேஷன் சொல்லப்படுகிற புனித இரட்சகருடைய துறவு சபை ஏற்படுத்திய நிறுவனர் இவர்தான். அந்த குருக்கள் இன்றளவும் உலகம் முழுவதும் இவருடைய அறநெறியை பின்பற்றி, ஒழுக்க நெறியை பின்பற்றி உலகமெங்கும் சென்று இறை வார்த்தையை அறிவிக்கிற, அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்புகின்ற, நற்கருணையினுடைய பக்தியை பரப்புகின்ற, பங்குகளில் ஒற்றுமை ஏற்படுத்துகிற, ஒப்புரவை ஏற்படுத்துகிற குருக்களாகவும் சபையாகவும் தான் அது இன்றளவும் இருக்கிறது. ஆகவே இந்த புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி அவர்களுடைய இந்த நினைவு நாள் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழகான பாடமாக இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய வாழ்வு நமக்கு தெளிவுரை எடுத்து தருகிறது. அன்புமிக்கவர்களே, இயல்பிலேயே அறிவும் ஞானமும் பெற்றிருந்தார். அதனுடைய ஒரு காரணமாகத்தான் ரோமினுடைய சிவில் சட்டம் என்று சொல்லப்படுகிற ரோமி சட்டத்தையும் கத்தோலிக்க திரு அவையினுடைய கேனலா என்று சொல்லப்படுகிற திருச்சட்டத்திலும் முனைவர் பட்டம் பெற்றிருந்தார். பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார், மறைவுரைகளை ஆற்றியிருக்கிறார். சென்ற இடத்திலெல்லாம் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் என்று தான் இவருடைய வாழ்வு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் 82 வயது காலத்தில் சூழ்ச்சியின் காரணமாக சபைக்கு எதிராகவே சில ஆவணங்களில் இவர் பார்வை குறைபாடு காரணமாக கையெழுத்திட நேரிட்டதாகவும், அதனுடைய ஒரு காரணமாகவே அவருடைய சொந்த சபை சகோதரர்களாலேயே சற்று ஒதுக்கி வைக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சபையை குறை கூறுவதற்காக நான் கூறவில்லை. மாறாக இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் தவறான புரிதல்களையும் ஆண்டவருடைய திருப்பாடுகளோடு இணைத்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் இந்த துன்பத்தை எல்லாம் தன்னுடைய மீட்பிற்காக பயன்படுத்தி கொண்டார் என்று தான் இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது இன்பமும் துன்பமும் வருகிற நேரத்தில் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்திட இந்த புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி என்பவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் 2 வகையான மனிதர்களை பார்க்கிறோம். அதாவது புனித திருமுழுக்கு யோவான், 2வது ஏரோது மன்னன் மற்றும் அவனை சார்ந்தவர்கள். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய மனசான்றின்படி உண்மையோடும் நேர்மையோடும் நடந்து கொள்கிறார். அவன் அரசனென்னும் பாராமல் அவனுடைய குற்றத்தை இன்றைக்கு சுட்டி காண்பிக்கிறார், திருத்த விரும்புகிறார். அதே நேரத்தில் ஏரோது திருமுழுக்கு யோவான் மீது மதிப்பு வைத்திருந்தாலும் இந்த உலக காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் இன்பத்திற்காக, உலகத்தினுடைய அதிகாரத்திற்காக, தன்னுடைய மனித வாக்குறுதிகளுக்கு அஞ்சி இன்றைக்கு திருமுழுக்கு யோவானையே கொலை செய்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களை, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி என்று சொன்னேன். ஒழுக்க நெறி இறையியலை பற்றி அவர் எழுதிய புத்தகங்கள், திருச்சபையினுடைய பாதுகாவலர் என்று அவரை நான் சொன்னேன். ஒழுக்க நெறி என்பது அடிப்படையில் நம்முடைய இந்த மனசான்று, இறைவனுடைய குரலாக ஒலிக்கின்ற இந்த மனசான்றுக்கு நம்ம செவிமடுக்கின்றோமா? மனசான்றின்படி நம்ம நடந்து கொள்கிறோமா? இறைவனுடைய குரலுக்கேற்ற நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா? நம்முடைய முடிவுகள் இருக்கின்றனவா? அல்லது இந்த மனசான்றை கொன்று குவித்தவர்களாக மனசான்றுக்கு எதிரான ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய முடிவுகளில் என்கிற ஒரு ஆன்ம பரிசோதனைக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய மனசான்றுக்கு செவிமடுத்து மனசான்றின்படி நீதியோடும் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் இன்று
இன்றைக்கு ஏரோதை எதிர்கொண்டு இன்றைக்கு மரணத்தை மறைசாட்சியமாக பெற்றுக்கொள்கிறார் திருமுழுக்கு யோவான். அதே நேரத்தில் உலகத்திற்காகவும் உலக இன்பத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் தன்னுடைய மனசான்றை விற்ற ஏறுவதைத்தான் இன்றைக்கு உலகத்தினருடைய முகமாக இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்விற்கு எடுத்துக்காட்டி திருமுழுக்கு யோவானா அல்லது இந்த ஏரோதா என்பதை நாமே தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் அன்றாட வாழ்க்கை முறையில் இறைவனுடைய குரலாக ஒலிக்கின்ற உள்ளொளியாக இருக்கின்ற நம்முடைய மனசான்றுக்கு செவிமெடுத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இறைவனை மகிமைப்படுத்திடவும் இறைவன் திருமுன்னிலையில் நேர்மையாளர்களாகவும் வாழ்ந்திடவும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி அவர்களுடைய ஜெபம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திருப்பலியை நிறைவேற்றிய பிறகு ஒரு குருவாக அந்த ஜெபத்தை அவர் ஜெபிப்பாராம். அன்பு இயேசுவே, இன்றைய திருப்பலியில் ஒரு குருவாகிய எனக்கு நீர் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சாதாரண அப்பமாகவும் சாதாரண ரசமாகவும் இருந்த எங்களுடைய காணிக்கைகளை உமது உடலாகவும் உமது இரத்தமாகவும் நீர் எங்களுக்காக இன்றைக்கு பலியிட்டிருக்கிறீர். அன்பு இயேசுவே, ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற இந்த குருவனுடைய வார்த்தைக்கு நீர் கீழ்ப்படிந்தது போல இந்த நாள் முழுவதும் நான் உம்முடைய வார்த்தையின்படி நடந்திடவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிடவும் எனக்கு வரம் தாரும் அப்படின்னு சொல்லுவாராம். அன்புமிக்கவர்களே, நற்கருணையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்கிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வாக்கி நம்மிலிருந்து அவர் செயல்படவும் அவரை போல பார்க்கவும் அவரை போல பேசவும் அவரை போல அன்பு செய்திடவும் இன்றைக்கு வரவேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.